வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஹலோ, அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏ அப்பா, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த செட்டெல்லாம் ஒன்றா பார்த்து. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மிருதங்காரியன் குனிஞ்சதில் நிமிர மாட்டாரா? இவ்வளோ வெக்கப்படுறாரு. பொம்பளை பிள்ளையில ஏற எடுத்து பார்க்கறதுலன்னு வாத்தியாருக்கு சத்தியம் பண்ணியிருக்காரு. எப்படி? அப்புறம் நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம ஊரில் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நாடக நடிகர்களை ஒளிநாடாவாக வெளிநாட்டிற்கு மற்றும் உள்நாட்டில் வாழும் அத்துணை நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கும் நாடக நடிகர்களின் திறமைகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்க அன்பு சகோதரர் ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கும் மாயக்குளம் மாதவன் அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அப்புறம் மைக் செட்காரரு நல்லா இருக்கீங்களா? சூர்யா கிரக பிரவேசத்துக்கு போய் நீ பாக்ஸ் எல்லாம் இறக்கியிருக்கு. உங்களுக்கு ஒரு தடவை ஆம்பளைக்கு போய் இறக்குனா ஃப்ரெண்டும் பார்க்கப்பா, பொம்பளைக்கு போய் இறக்கணும்னா அது நாடகக்கார பொம்பளைக்கு போய் இறக்கணும்னா வச்சிருக்கோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இது எதுக்கு வம்பா நம்மளுக்கு? எதுக்கு நீ அங்கேயே ஆம்பளைகளுக்கே போடுப்பா. ஆனால் உண்மையாலுமே நான் ஒரு சின்ன வீடு கட்டலாம்னு இருக்கேன். இல்லை ரெண்டு பேருமே அண்ணனும் நானும் 1 மாதம் வித்தியாசத்தில் தான் கிரக பிரவேசம் வச்சோம். எனக்கு அங்கே நான்லாம் காசு கொடுத்துட்டேப்பா. எங்கள் அண்ணன் மாதிரி ஓசியாலாம் போகிறதுலாம் இல்லை. அங்கே கட்டின வீடோட மதுரையில் ஒரு சின்ன வீடு கட்டணும்ல. ஆமாம், இங்கே எங்கள் அண்ணனை வச்சு நான் ஒரு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கேன். ஏன் நீங்க எல்லாம் சின்ன வீடு வச்சுக்கல, பொம்பளை சின்ன வீடு வச்சுக்க கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா? நீங்க எத்தனை வீட்டுக்கு போனாலும் ஒரே வீட்டுக்கு தானே கடைசியில வந்தாகணும். ஆமா, அதனால அன்பு சகோதரர் மனமார்ந்த நன்றி நன்றி. அப்புறம் வந்த வேலைக்கு போகணும். போவோமா? கம்மா வேலைக்கெல்லாம் என்னை கூப்பிடுவாங்களா? நாடகத்துக்கே இந்த வேஷம் போடுறதுனாலதான் நம்மளை எல்லாம் கூப்பிடுறாங்க. கம்மா வேலைக்கெல்லாம் நம்மளை கூப்பிடவும் மாட்டாங்க. அங்கேயும் போய் ஆடிட்டு திரிவோம்னு நம்ப மாட்டேங்க. அதனால அந்த வேலைக்கு போகணும். போவோம்.
மனசு தாங்காது இவகான தாமர் ரொம்ப நாளான தூங்க அந்த கவலை நோக்கு புரியவில்லை ரொம்ப நாளான சாமி எப்படா விடியும் அதனால அந்த வேலைக்கு போனோம் டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் மணிமேகலைக்கு விழா கமிட்டியாரின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கின்றோம். பொன்னாடை பற்றி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் அத்துணை நாடக ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக மற்றும் நாடக அமைப்பாளர் அன்பு மாமா அஞ்சரையில இருந்து போட்டு பாடா படுத்து மாமா எத்தனை மணில இருந்து நீ போடு பாட்டா படுத்தினாலும் நான் 7:30க்கு தான் வருவேன் தகவலை சொல்லி அதெல்லாம் அது கரெக்டா இருப்பேன். அன்பு தாள வாத்திய மன்னர் அடையப்பா அவருக்கு நான் ஒரு தடவை ஒரு ஞாபகார்த்தமா ஒரு சின்னம் கொடுத்துருக்கேன். அன்பு தாளவாத்திய மாமா ஆதீஸ்வரன் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி. மற்றும் எங்களுக்கெல்லாம் எங்கு சென்றாலும் அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் நம்ம இங்கே வந்தால் மட்டும்தான் அந்த சாப்பாடு, அவர் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் அந்த கவுனி அரிசிங்கிற அந்த ஸ்வீட்டு. நாங்கள் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், ஆனால் அந்த யாபகம் மட்டும் வந்துச்சுன்னா அது நாட்டரசங்கோட்டைங்கிற யாபகம் கரெக்டாக வந்துடும். அது அப்புச்சி பேர் கண்டிப்பாக யாபத்துக்கு வந்துடும். எங்களுக்கெல்லாம் உணவு பெத்த பிள்ளைகளை கூட இந்த காலத்தில் சாப்பிட்டியான்னு கேட்குற தாய் தப்பெல்லாம் கம்மி. ஆனால் எங்களை எழுப்பி தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி சாப்பிட வச்சு அனுப்பிவிடுற அன்பு தந்தையார் அப்புச்சி செட்டியார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இந்நகர் வெல்டன் சூனாபான செல்லம் தையல் கலைஞரின் தாயார் வெல்டன் சூனாபான திருமாமணி அம்மாள் 1921ஆம் ஆண்டு வாய்ஸ் கம்பெனி நாடகத்தில் சத்யவானாக நடித்து அந்த நாடகத்தில் சத்யவானாக வேடம் தாங்கி 19/3 அன்று 2003 இயற்கை எய்திவிட்டார். அவர்களின் நினைவாக செல்லம் டெய்லர் அவர்கள் இசைக்கலைஞர்களை பாராட்டி தலா 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்து இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த ஆதீஸ்வரன் அவர்களுக்கு டெய்லர் செல்லத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கின்றோம். இசைக்கலைஞர்களை பாராட்டி அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். சரிங்க, நம்மால
கூப்பிட்டு வேலையை வாங்குவோம். நம்மளா உங்க ஆளுன்னு சொல்லுங்க. அது என் ஆள் இல்லைங்க. அது இல்லையா? ஆமா, சித்திரை 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ வராங்கல்ல. ஏனே நம்ம சண்டைக்கு போவானே, நம்ம யார் சொத்து தகராளுக்கும் போறது இல்ல. அதனால கூப்பிடுவோம் நம்மால. கன்னிமைக்கும் நேரத்துல கற்கண்ட நீ கைகள் வந்தா கடிச்சு திம்பே நடா மச்சா மச்சா ஆசை மச்சா எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது ஒத்த நொடி பார்வையில கட்டியில தவனே என்னோட ஆசை மாமனே ஒத்தனோடி பார்வையிலே கட்டியில இருப்பவனே என்னோட ஆசை மாமனே ஓரத்துல காரமுதலியும் தர உனக்காக காத்திருக்கிறேன் மலைகளை வராதா உலகம் உலகம் அழகு கலைஞரின் சுரங்கம் பவழ சிலைகளில் காதலியே ஓடிவா காதலே தேடிவா உலகம் உலகத்திலே அங்க நிக்கிற அடுத்த வரி எப்படா வரும் தெரிஞ்சாச்சும் பாட மாட்டேன்னாக்க என்ன மைதுக்கு திருப்பி கேட்கறத பாட்டு நல்லா இருக்கான்னு பாடல போல ஒண்ணு பாட்டு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா பாட்டு நல்லா இல்லையா அடுத்த வரி போடா மக்கள் திலக எம்ஜிஆர் ஐயா பாட்டு பாட்டு நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நடிகர் சௌந்தரராஜன் பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா பொட்டனை தெரிச்சு போங்க உலகம் 10 ராஜாவோட காலையாகிட்டாமா பொறாமப்படுறாரு உங்க மேல. ஏன் இந்த கொலவரி இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு யாரு எழுதுன பாட்டு இதெல்லாம் முதல்ல தெரியுமா ஆர்ச்சு இடிக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏற்கனவே மாட்டுத்தவள ஒரு ஆர்ச்சை இடிச்சாச்சு கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாட்டு இந்த பாட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் எழுதிய பாட்டு இந்த இசையமைத்தது பாடல் பாடினது வந்து நம்ம ஐயா டி.எம். சௌந்தரராஜன் ஐயா எம்ஜிஆர் ஐயா 4 பேர் சேர்ந்து இந்த பாட்டை அழகா உருவாக்கி இருக்காங்க. அப்ப இந்த பாட்டு எப்பேற்பட்ட பாட்டு நல்லாஞ்சில நல்லாஞ்சில தம்பி பாட்டு நல்லாஞ்சிலப்பா மணி ஆமா நல்லாஞ்சில கொஞ்சம் ஆசைப்படுறீங்க சரி பாடல கோபப்படாதீங்க பரவாயில்ல என்னது பால இதை கொஞ்சம் ஏத்துங்க இதை கொஞ்சம் ரேஸ் இதை கொஞ்சம் ரேஸ் பண்ணுங்க வாலி மேத்துங்க அப்படி வாலி மேத்துங்க பரவாயில்ல என்ன ஒரே கிரௌடா இருக்கு என்ன ஊர்ல எதுவும் திருவிழாவா திருவிழா எதுவும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஊர்ல திருவிழா பரவாயில்ல பரவாயில்ல ஒரே லைட்டு டெக்கரேஷன்லாம் இருக்கு ஊர்ல கலை நிகழ்ச்சி எதுவும் நடத்துறாங்களோ ஓ நாடகம் நடக்குதா எப்ப இந்த நாடகத்துல எதுவும் பட்டாசு கிட்டாசு போடுறதையாப்பா பட்டாசு எதுக்கு நாடகம் ஆரம்பிச்ச உடனே நம்ம இங்க பாடிட்டு இருப்போம் தனியா ஒரு பட்டாசு போட்டுக்கிட்டு இருப்பாங்க நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு வான வேடிக்கை எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க சிவகாசி அங்கதான் போய் வாங்கணும் ஏன்னா சிவகாசியில வாங்கினாத்தான் பட்டாசுக்கும் பெருமை அந்த ஊருக்கும் பெருமை ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குமா இல்லையா மதுரைக்கு மல்லி திருப்பதிக்கு போனோம்னா லட்டு திருநெல்வேலிக்கு போனோம்னா அல்வா அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ்ங்கிற மாதிரி சிவகாசியில என்ன ஃபேமஸ் பட்டாசு ஃபேமஸ் அந்த பட்டாசு தயார் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த பட்டாசு தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பட்டாசு தயார் பண்றாங்க தெரியுமா அப்ப சிவகாசி ரதியே சிரிக்கின்ற ரதி
அழுதியே என்னடா மாப்பிள்ள வேமா பேசிக்கிட்டு இருந்த அது என்னமோ தெரியல எனக்கு புதிய இருக்கு எனக்கு இந்நகர் செங்கமலத்தான் திரு கண்ணப்ப செட்டியார் மாப்பிள்ளை ஆரடி கண்ணப்ப செட்டியார் அவர்கள் பவன அளிக்கும் சூர்யாவுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார். அவர்களுக்கு நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப பேசி பாருமா. வணக்கம் 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 வணக்கம். ஹாய் ஹாய். How are you? ஃபைன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்பயுமே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சில பேத்த பார்த்தோன்னே சந்தோஷம் வரும், சில பேத்த பார்த்துட்டா ஏன்டா சந்தோஷம் வந்துச்சுன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதை யோசிக்கவே கூடாது. என்னைக்குமே முகத்துல புன்னகை இருந்தாத்தா புன்னகையில் கோடி. ஆடோடுக்கார் மைக்ல எர்த்த வச்சு விடுங்க. வெரி நைஸ். உங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புன்னகையில் கோடி உலகம். சரி பாடல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நேரத்தை கூட்டிட்டு வந்து மொத்தல காப்பியை ஊத்துவீங்களா? நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. Thank you. பெண்களுக்கு அழகே இந்த புன்னகை தாமா. சரி. எவ்வளவுதான் கோபங்கள் வந்தாலும் அந்த முகத்துல அந்த புன்னகை பார்த்த உடனே எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு அந்த கோபம் தணிஞ்சிடும். இருந்தாக வேண்டிய சூழ்நிலையில இருக்கணும். காலையில காசு வேணுமா இல்லையா? என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி 23,500 சீட்டுக்கு டிவி பணத்தை எடுத்து விட்டாங்க. ஆமாப்பா முடிஞ்சு சொல்லி அடுத்த மாசத்துக்கு வேணுமா இல்லையா? எங்க சிரிங்க. அப்படி சிரிக்கணும். வெரி நைஸ். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. எதிரியா இருந்தாலும் வந்தவங்கள வாங்க உட்காருங்க, இத தின்னுங்க. உனக்கு மரியாதை கட்டு போங்க. என்ன பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். எவ்வளவு டீசெண்டா பேசுனீங்க, எவ்வளவு அழகா பேசுனீங்க. இப்ப நான் என்ன தப்பு தவறா பேசுறேன்? வாங்க உட்காருங்க. இத தின்னுங்கறியா? எதை தின்ன சொல்றேன்? இத தின்னுங்க. நான் இப்படி காட்டவே இல்லையே. நீங்க மாடுலேஷன் அப்படிதான் அப்படி காட்டுறீங்க. கிடையாது. வாங்க உட்காருங்க, இத சாப்பிடுங்க. மறுபடியும் பாரு கைய அங்க போடுங்க. கைய மேல இறக்குனா கீழ இறக்க வேண்டாம். வாங்க உட்காருங்க. அப்படியே நிக்க. நான் தலைய லூசா நீ? வச்சிருக்கேன். லூசா நீ? அத நீ லூசாயா? குறுக்கு மாதிரி பேசக்கூடாது. சொன்னோம்னா ஒரு எண்ணச்சொல்ல தொட சொல்லுதாங்க. தண்ணி கிண்ணி சாப்பிட்டு கீ போட்டு போங்க. அது மாதிரி வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. நம்மளுக்கு அதுலதான் மாட்டிக்கிறாங்க. என்ன ஏதாத்தமா ஒரு வார்த்தை சொல்லி போடுவாங்க. வாங்க போய் வந்து உட்காருங்க, வந்து சாப்பிட்டு கீ போட்டு போங்கன்னு நம்மளால சாப்பிட்டுருவாரு. சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. அந்த ஓரத்துல அந்த திண்ணையிலேயே உட்காந்தே கிடப்பாரு. சாப்பிட்டீங்களா கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்னு திருப்பி கேட்பாரு. சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டேன். இந்த கீ புட்டுன்னு சொன்னீங்களே அதை பார்த்துட்டு போலாம்னு நானும் 1 மணி நேரமா உட்காந்துருக்கேன், காட்ட மாட்டேறீங்கன்னு. அவியல புட்டு அந்த மாதிரி இப்போ நீங்க சாப்பிட்டு கீ புட்டு தொலை சொல்லுங்க. தமிழ்ல மட்டும்தாங்க வார்த்தை 1 அர்த்தம் 2 ஆயிரும். சரி, அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? அதுக்கு என்ன பண்ண, நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துல புரிஞ்சுக்கங்க. நீங்க செய்யறதே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டே எப்படி? எதையுமே நம்ம தப்பா காட்டுற மாதிரி நினைச்சா எல்லாமே தப்பா தானே தெரியும். நீங்க பாக்குறது அப்படிங்க. காமாலக்காரருக்கு கண்டதெல்லாம் மஞ்சனா, அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? செய்யறது அப்படி. அதனால தானே காமால கண்டவனுக்கு நாங்க செய்யறத நீங்க எங்க பாக்குறீங்க? உங்க வேலை என்னமோ அதை செய்றீங்க. முன்னாடி யாரையா செய்ய, முன்னாடி செய்ய, அப்புறம் பின்னாடியா செய்வாங்க? செய்யணும். வாயில கூட செய்யி. முகரை பாரு, மூஞ்ச பாரு. நான் ரெடி. சரியா? நான் ரெடி. ரெடியா தான் இருப்பேன். எவனுக்கு எங்க போய் செய்யலாம்னு வாதுக்கிட்டு இருப்பேன். புள்ள பத்தீங்கன்னா புளி முட்டை பத்த வச்சிருக்காங்க. புள்ள பத்த வைனா தொல்லை பத்த வச்சிருக்காங்க. மரியாதை பேச கத்துக்க. நீ மரியாதை பேச கத்துக்கியா? இடத்துக்கு வந்திருக்க வந்தவங்களுக்கு அழகான ஒரு முறையில நான் வந்தவங்கள வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல வந்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? என்ன பாய் தலகாணி விரிச்சு போட்டு படுக்க வச்சு பால் வாயில விட்டுவாங்க. ஆளு மோகர கட்டையும் பாரு. நீ எப்படி பால் குடிச்சேன்னா வணக்கம் சொல்லிட்டு உன் வேலை என்னமோ வந்த வேலையை பார்த்துட்டு போயா. தனியா நின்ற கூடாது ஒரு பொம்பளை பிள்ளை. நின்னோனி வந்து வாயை பொழத்து ஈன்னு பேசிட்டு இருக்காரு. அப்படியே பேசுற மாதிரி பேசு. சரி நீ டிவி கட்டணும்ல. என்ன மசத்துக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்க, நான் பேச வேணாமா? சிரிச்சுக்கிட்டே பேசு. கோவப்படாத. கோவப்படாம பேசு. டிவி கட்டணுமா வேணாமா? உலகம் குளமங்கலம் ஒரு பொம்பளை பிள்ளை. மாப்பிள்ள கோவப்படாதீங்க. அப்புறம் என்ன பேச விடாம இந்த பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்கு. கொண்ட என்ன தொடுறா? அப்புறம் என்ன நாங்க யார் தெரியுமா? சண்டைக்கு வரையா? சண்டைக்கு வா. சண்டைக்கு வா. சண்டைக்கு வா. எங்கடா சண்டை? ஏய் சண்டை எங்க? சண்டை வேணாம். வேணாமா? நீ சரியான ஆம்பளை. நெஞ்சில மஞ்ச கொழுப்பு இருந்துச்சுன்னா வாயா சண்டைக்கு வாயா. என்னமோ தெரியல, தள்ளி இருக்கும்போது வீரமா பேசினேன், பக்கத்துல போனேன்னு ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்குது. இழுக்கும். என்ன 15 வாட்ஸ் ஸ்பீக்கர் ஆம்பிள் அங்க இருக்கு. ஆம்புரா என்ன நினைச்சு இன்னைக்கு 2ல 1 பார்க்க மணிமேகலையா இல்ல நானான்னு பார்த்து போடுவான். இன்னைக்கு 2ல 1 பார்க்க விட மாட்டேன். அடிச்சு நான் மூச்சு மாத்த உடனே. எங்க கோவம்? மாப்பிள்ள கோவம் எங்க? கோவம் எங்கயா? அவசரக்குள்ள கிடக்குது. சண்டைக்கு வா.
வா சண்டைக்கு வா சண்டைக்கு வா சண்டைக்கு வா சண்டைக்கு வா சண்டைக்கு வா. நான் வருதேன். என்ன வேணும்? யார்கிட்ட பேசுற? என் மனசாட்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மனசாட்சி கீழே கிடக்கு. அது எங்க வேணாலும் கிடக்குமா? உளுந்த ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நாகரிகமா நடந்துக்கையா? அங்க பேசல வீரப்பா பேசுற, இங்க வந்து நீ ஏன் சவுண்ட் குறை? நாகரிகம் இல்லாம பேசுறேனா? எங்க நீ சரியான ஆம்பளை நேருக்கு நேரா நெஞ்ச நிமித்தி பேசியா முத? நானு நெஞ்ச பேசுங்க. எப்படி பேசுற மாதிரி வருது? நீங்க ஒரு மாதிரியா நெஞ்சு தூக்குறீங்க, எனக்கு ஒரு மாதிரியா மூணு ஆகுது. நான் எதையும் தூக்கலைங்க, அது இருக்கிறதே அப்படித்தான். இருக்கிறதே அப்படித்தானா? எங்க இளைஞர்கள் பூரா மனசை கெடுக்கிறீங்களேமா. நான் யாரையும் கெடுக்கலைங்க, அந்த வேலைக்கு போறது இல்ல. அங்க பாரு அம்புட்டு பிடிக்க பாரு வளர்த்த பூஜை வாக்குற மாதிரி பாக்குறீங்களே. அதுக்கு நினைக்குதுங்க நம்ம பேசாம பப்பு வேஷம் போட்டுருக்கலாம் போல இருக்குடா, தெரியாம என்ன இப்படி ஏதோ உட்காந்துருக்கோமே நினைக்குதுங்க. அதுக்கு மட்டும் பப்பு வேஷம் மட்டும் போட்டுச்சுங்கன்னா அம்புட்டு அங்கிட்டு போயிருங்க. மணிமேகலை எரும மாடு எரும மாடு பசுமாடு சோத்தடிக்கிறியா சோத்தோட பியதிக்கிறியா வச்சுக்கிட்டு எப்படி பேசணுங்கிற ஒரு நாகரிகம் கூட உனக்கு வேணா அக்கா தங்கச்சியை எடுத்துக்கிட்டு விட்டேன் வைக்கி மோர துரும்பிரு மாத்துக்க. போயிட்டு போதியா அந்த கண்ணாடி விலை 10,500 ரூபாய். சூப்பரா தெரியும். இந்த கண்ணாடி போட்டா எல்லாம் 70 ரூபா. யாரு சொன்னா? அதுவும் கிடையாது. ஒரு ஊர்ல மதுப்பிரியர் நம்மளுக்கு பிரியா கொடுத்தாரு. எங்க அண்ணன் எதையுமே காசு போட்டுவாங்க. ஆமா இவங்க மட்டும் அப்படியே காசு போட்டு வாங்குறாங்க. நான் காசு போட்டுதானே வாங்குறேன். வாங்கி யாருக்கு கொடுக்கற? ஊருக்கு கொடுக்கற லூசு. நம்ம வாங்கி நம்ம கிட்ட ஒரு பொருள் கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தர்ம பிரபு. அவ்வளவுதான். என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? உன்னை அடிக்கலாமா இல்ல வேணாமா? நான் என்ன வியாபாரம் தானே கேட்டேன். ஏன் கோவப்படுறீங்க? அப்ப வியாபாரத்தை கேட்டா எப்படி சொல்லணும்? சார் வாங்க சார், கூட நிறைய நொங்கு இருக்கு சார், 3 நொங்கு 40 ரூபா, 3 நொங்கு 50 ரூபான்னு சொல்லி வியாபாரம் பண்ணு. ஏற்கனவே மாமே திருப்புள் கே கண்ணு நொங்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஒத்த கடை பக்கம் நொங்கு கிடைக்கல, பைப்பாசில தான் கிடைக்கிது. நீங்க வந்துகிட்டு நொங்கு நொங்குன்னா என் மாமன் நொங்கிடுவார் இங்க வந்து. நான் அதை சொல்லிங்க, எல்லாருமே வியாபாரம் பாக்குறாங்க. எல்லா வியாபாரமும் ஒரே மாதிரி இருந்தா எல்லா பொருளோட டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்பவுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. எங்க காட்டுங்க நொங்கு பாட்டு மறுபடியும் நொங்கு அப்படியே காட்டாது நொங்க. அப்ப நொங்கு வியாபாரம் வெயில் காலத்துக்கு பூரா அப்படிதான். ஆமா நொங்கு சாப்பிடுறது வெயில் நேரத்துல தானே சாப்பிட முடியும். அப்ப நீங்க நொங்கு வியாபாரம் பண்றீங்க. கிட்னி ஃபெயிலியர் கல்லுக்கெல்லாம் நொங்கு நல்லது. பதனி வேணுமா? பதனி வேணுமா? மதனி வேணுமா? மதனி தண்ணி எவ்வளவு சேருதோ சேர்த்து வச்சு குடுக்குறேன், எல்லாம் குடிங்க பேசாம கடை. ஆமா இவங்களுக்கு 1.5 லிட்டர் வந்துரும். இறங்கி போனோன்னு வண்டியில வேமா ஏறாப்புல. ஆமா அப்ப நீங்க வந்து நொங்கு வியாபாரம் பாக்குறீங்க. நம்ம சிவகாசி பட்டாசுமா பட்டாசு கடை. ஒரு நண்பர் அதைத்தான் சொன்னாரு, பட்டாசு இந்த தொழிலாளர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ரொம்ப சிரமம். ஆனா யாரும் சிவகாசியில போய் பட்டாசு வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்பதான் போயிடுறாங்கல்ல சைனா பட்டாசுன்னு சொல்லி போயிடுறாங்க. அதெல்லாம் எவ்வளவு கலப்படம், எவ்வளவு விஷயங்கள் கெடுதல் இருக்கு தெரியுமா? சைனீஸ் பட்டாசுலாம் அந்த மாதிரி பட்டாசுலாம் வாங்கி நம்மள வெடிக்க கூடாது. பட்டாசு தயாரிக்கிறாங்கல்ல, எவ்வளவு அதோட மூலப்பொருள் தெரியுமாங்க? யாருக்கு மூலம்? அதோட பொருள் கேக்குறாங்க. நீ தானே மூலங்கிற. எனக்கு தான். ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்றேன். இது வரைக்கும் நான் செங்கமலத்தன் தெருவுல ஒரு விஷயத்த சொல்லல. இன்னைக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன? மணிமேகலை மேல ஒரு கொலைகேஸ் விழுக தெரிஞ்சிச்சு. ஆனா தப்பிச்சிருச்சு. ஆனா விழுந்துருந்துச்சுன்னா கொலைகேஸ் தான். அப்படி என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியாது, இப்பதானே சொல்றீங்க. எங்க மாமி ஆதீஸ்வரன், நானு, மணிமேகலை, காரியப்பட்டி பக்கம் தோப்பூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. தம்பி ஊருதா சொல்லணுமா இல்லையா? தோப்பூர். அந்த ஊர்ல இந்த பப்புன் டான்ஸ் முடிச்சுட்டு நாங்க உள்ள போய் கொஞ்சம் வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். மணிமேகலை கூந்தலை விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நான் இந்த சாமியாரவுக இந்த பெய்யாரவுகளை பார்த்தா பயம். எனக்கு பக்கத்திலே போக மாட்டேன். அதுக்கு என்ன காரணங்கிறதையும் சொல்றேன். போனா சட்டுன்னு அடிச்சு போடுவாங்க, குண்டா மாதிரி அடிச்சு போடுவாங்கன்னு பயத்துல போறது கிடையாது. எனக்கு ஒரு பக்கம் பயம். என் மாமன் வெளியில தாளம் போட்டுக்கு இருந்தவர், வாத்தியார் சேப்பா மிருதங்கம், வெளியில தாளம் போட்டுக்கு இருந்தவர் டக்குன்னு உள்ள வந்து சூடத்தட்டை வேகமா எடுத்தாரு. டே மாப்பிள்ளைங்க வாடா. என்ன மாமா? கையை நல்லா இழுத்து பிடிச்சுக்கிறான்ட்டாரு. சரி கையை நான் இழுத்து பிடிச்சுக்கிட்டேன். என் மாமன் இந்த புள்ள காலை போட்டு அப்படியே திரட்டுது. உடனே மாமன் காலை 2 அகட்டிக்கிட்டு, அவர் காலை 2 அகட்டிக்கிட்டு இந்த முட்டிக்கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த முட்டிக்காலை வச்சு அப்படி ஓங்கி இப்படி அமுக்கிட்டாரு. சரி காலை அப்படி திணற விடாம அமுக்கி வச்சுக்கிட்டாரு. விபூதி போடணும்னா எந்திரிச்சு தானே விபூதி போடணும். ஐயா எந்திரிக்கணும்ல. அப்படி முட்டிக்காலை எடுத்துட்டு அப்படி விபூதியை தூக்கினார்ல, நேக்க அந்த புள்ள வெதர்ல ஓங்கி ஒரு அடி அடிக்க சூடத்தட்டு பறந்து கொலகாரி முண்டை நாசிமத்து போற முண்டைன்னு சொல்லி
ஆமா ஆத்தாடி நீங்க விபூதி போடலன்னா ஆளு க்ளோஸ். மாமா மறுபடியும் சாமி வர மாதிரி இருக்கு. எதுக்கு? ஏற்கனவே இப்பதான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கு மறுபடியுமா? ஆமா இப்ப சரியா போயிடுச்சா? மலக்கண உடவளை அம்மா அம்மா என்ன தெரியுமா? நீ முடியுமா? செஞ்சு விடு. கீழே 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 அங்க இருக்கு. ஆமா சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நான் பார்த்தது கிடையாது. எவ்வளவு ஒரு ட்ரீட்மெண்ட், சூப்பர் ட்ரீட்மெண்ட். வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாத்துக்கும் இலவசம். அவங்களும் பாவம்மா அண்ணே மாயகுளமா தானே. குடுத்தல் இருக்கிற பசங்களை பூரா கெடுத்துக்கிட்டு இருக்கா நீ. நான் எப்பமா காட்ட சொன்னேன்? பேக்க தூக்கிட்டே சரிங்கண்ணா. தனித்தனியா குத்துவா, ஏதாவது சொல்லிட்டு செய்யணும். பொசுக்குன்னு போனா எனக்கு என்ன தெரியும்? அப்ப பிடிங்கப்ப உருண்ட மழை உருண்ட மழை திரண்ட மழை கழுகு மலை கழுகு மலை கழுகு மலை ஒய்யார கழுகு மலை கழுகு மலை கழுகு மலை காசி பழந்ததல்ல தங்கமணி நாளே உண்மை பரட்டி எடுக்க போறேன் தங்கமணி நாளே காசி மீனை பிடிக்க போனேன் ஆத்துல
பொண்ணுகிட்ட என்னதான் இருக்கு இந்த பொண்ணுகிட்ட என்னதான் இருக்கு கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு ஒண்ணுகிட்ட என்னதான் இருக்கு இந்த பொண்ணுகிட்ட என்னதான் இருக்கு முக வெட்டையும் கட்டுறா முன்னால மனசுக்குள்ள மச்சான் பின்னால ஒரு பாட்டோடு பாடுற தன்னால இத பார்த்து ஏங்குற மச்சான் முன்னால முக வெட்டையும் கட்டுற முன்னால மனசுக்குள்ள மச்சான் பின்னால அன்னைக்கு அடிச்சது இன்னைக்கு வலிக்குது போல இருக்கு. இந்த பையன் கால தூக்குறியா குத்து அதுக்காக கால தூக்குறேன். சாப்பிட அதுக்கு மறந்து அதுக்கு மறந்து இல்லையா அது நானும் கால தூக்கணுமா? ஆமா கால தூக்குறேன். சி உங்களோட எல்லாம் சேரவே கூடாதுப்பா. ஒரு முறைதான் வரும் கரைபல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் ஒரு முறைதான் வரும் கரைபல கூறும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை ஒத்த அடியில காத்த கலக்கி விடும் மத்துக்கு எப்ப பார்த்தாலும் அழுது அழுது காரியத்தை சாதிக்காதடி ஊழ பயமவள கேளுங்கயா இந்த பையன் ஓயாம ஓயாம கால தூக்குறியா வேற எதுனாலும் பிடிங்க அத பிடிக்காதீங்க கால தூக்குனா அம்மா வையும் அம்மா வையும் அம்மா சொல்லியிருக்கு இந்த மாதிரி யாருப்பா இங்க காலை தூக்க சொல்லுவாங்க நீ காலை தூக்காத அவங்க காலை தூக்குனா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அம்மாவே அப்பா கிட்ட ஒரு தடவை காலை தூக்குச்சுல அப்பெல்லாம் அப்பா ஒண்ணும் பண்ணாம இருந்திருப்பாரா வாசிச்சிருப்பாரு ரசிச்சிருப்பாரு அந்த மாதிரி நீ காலை தூக்க அவங்க பூரா ரசிப்பாங்க. அம்மா காலை தூக்க இந்த பையன் ஹை பையன் அழைக்காதே நினைக்காதே அவைகளிலே ராஜா ஆவிலே மறந்தே ராஜா அழைக்காதே நினைக்காதே
ஒரு நிலவும் மலர் நடந்து முடியும் எப்பா இது மைசூருக்கு இருக்குதாப்பா யோகம் அழகண்டாருக்கு தகப்பா
ஆண்களை பூரா விட்டுருங்க, தாய்மார்கள் பூரா கை தட்டி இருக்கீங்க. காலையில கொலால தண்ணி பிடிச்சிட்டு வரும்பொழுது இப்படி பல்ட்ட கடிச்சு தான் தூக்கிட்டு வரணும் சொல்லிட்டேன். ஆமா, உனத்தான் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியும். பல்லா செட்டு பல்லான்னு தண்ணி கூட எடுத்து நீ இறங்கி வந்தா தவிக்குது மனசு தவிக்குது மனசு தவிக்குது மனசு தவிக்குது. நல்லா முழுசா அந்த குடத்தை முழுக்க குடிப்பா. விடிய விடிய குடிச்சு போட்டு மூத்தம் போயிட்டு இருக்கவா? உங்களுக்கு தெரியாது, நான் எடுக்கையிலே சளி உள்ள உளுந்துதான் எடுத்தேன். குடு புதுசா குடிக்கிற மாதிரி எத்தனை தடவை அப்படி குடிச்சிருக்கேன். சொல்லாம கூட இருந்திருக்கலாமே. முடிச்சிருவோம். வந்துருச்சு, மூடிச்சேன். கொலகாரி நானும் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி அடிப்போம்னு தான் பாக்குறேன். என்ன உள்ள தூக்கி போட்டு கண்ணப்ப செட்டியார் மாப்பிள்ளை ஆதி கண்ணப்ப செட்டியார் டான்சாங்களுக்கு மணிமேகலைக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். எங்களுடைய நடனத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்ட முடியாமல் உட்கார்ந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் கைதட்டிய தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. கை தட்ட மாட்டாங்க, இடையில புண்ணு இருக்கான். சொன்ன கை தட்டிட்டாங்க, ரொம்ப நன்றி. அன்பளிப்பளித்த அப்பாவிற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. அன்பு வீட்டார் ரோலருக்கு. சரி மணிமேகலை சொல்லுங்க. உங்களை நான் நிற்கிறாரா கொடுத்துருக்காருலப்பா அன்பு நண்பர். சொல்லிடுறேன். ஒரு தொழிலாளியுடைய சிரமம் ஒரு தொழிலாளிக்கு தான் தெரியும். அதே மாதிரி உட்காந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நாடக கலைஞர்கள் நாங்கள் எவ்வளோ சிரமப்படுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலில் ஒரு சிரமம் இருக்க தான் செய்யும். ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு தொழிலில் இறங்கி அதை பண்ணுறாங்க அப்படின்னா அது சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் தான். கரணம் தப்புனா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெடி தயார் பண்ணும் பொழுது சரியான அளவு மருந்தை போட்டு அழகாக அந்த வெடியை தயார் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஏதாவது கொஞ்சம் ஸ்லிப்பாயிருச்சு அப்படின்னா எத்தனையோ சிவகாசி பக்கத்தில் வெடி பற்றையெல்லாம் நிறையா வெடிச்சு செதறி இருக்கு. அதில் நிறைய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? நம்ம தயாரிக்கிற வெடியில தயாரிக்கிற மூலப்பொருள் வந்து ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா கற்பூரம் மாதிரி டக்குன்னு பத்திக்கிறது. அந்த மாதிரி மூலப்பொருள்களை வச்சு தயாரிக்கிறாங்க. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலும் அது நெருப்பு ஒரு இடத்துல பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளாவது இந்த இடத்துல பிடிச்சா அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள தண்ணியை ஊற்றி அணைச்சிடலாம். ஆனா அங்க ஒரு இடத்துல பிடிச்சதுதான் திரும்ப அணைக்க முடியாது. இதனால பாதிக்கப்பட்ட எந்த குடும்பத்துக்கும் வந்து அரசாங்கத்தினால எந்த உதவியுமே கிடையாது. அவங்க தன்னைத்தானே மீட்டுக்கிட்டு தான் திரும்ப அந்த தொழில மறுபடியும் இறங்கி அந்த தொழிலை விட்டு அங்க வேற தொழில் கிடையாது. அந்த தொழிலை மறுபடியும் எடுத்து மறுபடியும் அவங்க அந்த உயிர் பயத்தை காட்டிலும் தன்னோட குடும்பத்தை காக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய பெண்கள் அங்க வேலை பார்க்குறாங்க. குழந்தைகள்லாம் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. குழந்தை தொழிலாளர்கள் சட்டம் நீக்கப்பட்டதுனால தான் அப்பெல்லாம் அடிமையா இருந்தாங்க. குழந்தை தொழிலாளர்கள் சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை தொழிலாளர்களா இல்லாம 18 வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண்கள் மட்டும்தான் அங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அதுல நிறைய பேர் குழந்தை இழந்திருப்பாங்க, புருஷனை இழந்திருப்பாங்க, பொண்டாட்டி இழந்திருப்பாங்க, பெத்த பிள்ளை இழந்திருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி திரும்ப அந்த தொழிலுக்குள்ளதான் அவங்க போறாங்க, வேற தொழிலை நோக்கி போகல. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். நம்மளுக்கு எது சோறு போடுதோ அதை நம்ம மதிச்சோம்னா அது நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நம்மளுக்கு அது சோறு போடும். அப்படிப்பட்ட அந்த உயிரை காட்டில் உயிரை துச்சமாக நினைக்கும் அந்த தொழில் செய்யும் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இல்ல பாப்பா சொன்னது போல உயிர் போனா கூட பிரச்சனை கிடையாது.
ஆனால் சில பேருக்கு கை கால்லாம் போயிடும். அதோட வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கம்பி மாத்தாப்பெல்லாம் தயார் பண்ணும்பொழுது யூடியூப்பில் பார்ப்போம், முகத்தில் மாஸ்க்கு கட்டியிருப்பாங்க, துண்டை தான் கட்டியிருப்பாங்க. இந்த இடம் பூரா அந்த மருந்தாக தான் இருக்கும், உடம்பு முழுக்க மருந்தாக தான் இருக்கும். அந்தளவுக்கு சிரமப்பட்டு அந்த கம்பி மாத்தாப்பை தயார் பண்ணி நம்மளெல்லாம் தீபாவளி நேரம், பொங்கல் நேரம், இந்த நியூ இயர் நேரத்துலலாம் நம்மளாம் பட்டாசு கொடுத்துறோமே, எவ்வளோ சந்தோஷமாக கொடுத்துறோம். ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்க, அந்த ஒரு நிமிஷத்துல காசு கறியாயிருது. அந்த கறியை மக்களுக்கு சந்தோஷமா காசா மாத்தி கொடுக்குறாங்க முதலாளிக்காண்டி அந்த தொழிலாளிகள். அந்த தொழிலாளிகள் அதனால பட்டாசு வாங்குறவங்க தயவுசெய்து சிவகாசிக்கு சென்று சிவகாசி பட்டாசை வாங்குங்க. இந்த சைனா பட்டாசு, லொட்டு பசா அந்த அதெல்லாம் வேணாம். அதனால சிவகாசி பட்டாசை வாங்குங்க. அந்த தொழிலாளர்களை மதித்து இந்த நாடக கலைஞர்களை வாழ்த்தி சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் அத்தனை உள்ளங்கள் சார்பாக கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 2001 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. அந்த வணக்கம். போயிட்டார். அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. இந்த உட்காந்துருக்கார் அண்ணே, ரொம்ப நன்றி. அண்ணே வந்திருக்காப்புல, ரொம்ப நண்பர், நெருங்கிய நண்பர் அவர். அண்ணன் தான் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நண்பா அப்படின்னு சொன்னார். அன்பு அண்ணா அவர்களுக்கு நமது செங்கமலத்தந்தரு அன்பு கிராம பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. இந்த வணக்கம். அப்புறம் பாப்பா மணி வாடா, நம்ம 2 பேரை லவ் பண்ணுவோம். உன் பேர் மணிதான். அப்புறம் மாறி மாறி குனிஞ்சுக்குவோம். 3 மணியா? 1 2 3 மணினா அதுக்குள்ள 3 மணி ஆச்சு. 2 அங்க 1. ஓ சரி அங்க 1 இருக்கோ. ஐயோ, நீ வச்சு நான் கரையேற்றேன். என்னை வச்சு நீ கரையெல்லாம் சேர்க்க வேணா, காசு மட்டும் சேரு. உங்களை நான் லவ் பண்ண போறேன். என்ன காதல் பண்ணவா சொல்றேன். ஆமா. அன்பு நண்பர்கள் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. கலைக்குழுவை பாராட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுது. ஆமா, 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. 4000 ரூபாய் நமது கலைக்குழுவை பாராட்டி எங்களது சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி. வணக்கம். அப்பா விருப்பத்திற்காக சொன்னாடு தங்கச்சிலை போல் உங்க மனதை தவிக்க விட்டாடு. சொன்னாடு தங்கச்சிலை போல் உங்க மனதை தவிக்க விட்டாடு. காதல் சங்கதி சொன்னாடி தங்கச்சியை போல் வந்து மலரை தவிக்கிறாள். எனக்கு வந்துருச்சு. காதல் நீ அப்பா விருப்பத்திற்காக உள்ள சொல்லிட்டு தான் போனாரப்பா. குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, தங்கவி உன்னை கண்டறிந்தோம் தன்னாலே. கோகில் ராஜா கோகில் ராஜா கோகில் ராஜா கோகில் ராஜா சொம்பலி பேச வந்து அப்படி சொன்னாலே.
அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களே, இந்த அற்புதமான நாடகத்தில் காமிக் கலைஞர்களாக நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் சூர்யா அவர்களுக்கும் சகோதரி மணிமேகலை அவர்களுக்கும் எங்களது அன்பு அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அரண்மனை சிறுவையில் ஆளுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்பு அப்பா அவர்கள் சந்திரபாபு பாடலை பாராட்டி அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகத வணக்கம். எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சு. அப்பாவுடைய 70வது திருமண விழாவிற்கு நாங்களாம் வருகை தந்து அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினோம். அடுத்த வருஷம் எங்கள் அப்பாவுக்கு 75வது விழா. அதுக்கு நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வருகை தந்து அப்பாவுடைய ஆசீர்வாதம் பெறணும். 100வது விழாவுக்கு ஒரு நாடகம் போடுறோம். ஆமாம். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. பார்த்தா காரணம் கேட்டா என்ன சொல்வது புரியல. இந்த ஏழும் சரியில்லை. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. காசு வாங்கினா கடைக்காரன் கணக்குல போடு அங்கு உனக்கு எனக்கு காசு கையில வாங்கினே கையில போடல, காசு போன இடமில்லை. சொட்டு சொட்டாவே கைவிட்டா பட்டியா பாடுபட்டான். கைவிட்டா பட்டியா பாடுபட்டான். கட்டு கட்டா நோட்டு சேருது கெட்டிக்காரன் கெட்டீரு. அது கொட்டியும் பொழுது வட்டீரே. கட்டா நோட்டு சேருது கெட்டிக்காரன் வெட்டீரு. அது குட்டியும் பொழுது வட்டீரே. கையில வாங்கவே பையில போடல, காசு போன எதையோ வாங்கல முன்னு எதையோ வாங்கல முன்னு என்னது இருக்குது மனசு அது என்னால இருக்க முடியல. கையில வாங்கவே கையில போடல, காசு போன
செல்வத்தை படைச்சா உலகம் நிறைய இன்பத்தை படைச்சா செல்வத்தை படைச்சா உலகம் நிறைய இன்பத்தை படைச்சா என்ன போல பலரையும் படிச்சு என்ன போல பலரையும் படிச்சு இது கையில வாங்கல கையில போடல காசு காதலி பாப்பா காதலி கேட்பா என்ன சொல்வது கையில வாங்கல கையில போடல காசு போட